ஹலோ. ஹலோ. சார் கேட்குதுங்களா? கேட்குதுங்க சார். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? வணக்கம் சார். நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்க சார். ஓகேங்க. அதாவது உங்களுடைய 100வது நாள் ஜர்னிய வந்துட்டு 100த் டேல பேசலாம்னு பிளான் பண்ணோங்க நம்ப. கரெக்ட்டுங்க சார். பட் நீங்களும் பிஸி ஆயிட்டீங்க. எனக்கும் வந்துட்டு டைமிங்ஸ்ங்கிறது ப்ராப்பரா அமையல. இப்போ ஆமாங்க. 103வது நாளா பேசிட்டு இருக்கோம். 103. ம். ஸோ கரெக்ட்டுங்க சார். இந்த 103 அப்படிங்கிறது உங்க லைஃப்ல முறை வந்துட்டு இந்த பேரின்ப வாழ்க்கை அப்படிங்கிற விஷயத்த வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா சார். இந்த ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி உங்க லைஃப்ங்கிறது எப்படி இருந்துச்சு? ஜாயின் பண்ண பிறகுன்றது எப்படி இருக்கு? இந்த ஜர்னில நீங்கள் பார்த்த பெனிஃபிட்ஸு, சேஞ்சஸ்ஸு, ஒரு சில மேஜிக் மொமெண்ட்ஸு அத பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க சார். கண்டிப்பா சார். ஆ ஸோ இதுக்கு முன்னாடி இந்த 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 கிளாஸ் அட்டெண்ட் பண்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, அ எனக்கு நெறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ம். அஃப்கோர்ஸ் இப்பவும் இருக்கு. பட் ம். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஹேண்டில் பண்ணிக்கிறதுக்கு உண்டான கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து வேற லெவல்ல பூஸ்ட் ஆயிருக்கு சார். ம். ஃபர்ஸ்ட் அதெல்லாம் இருக்காது. ம். அது வந்து ரொம்ப அ சோர்ந்து போயி, ஒரு ம். எனர்ஜி இல்லாம, ம். ஒரு என்ன பண்றதுன்னே தெரியாம, ம். சுத்தி சுத்தி அதுக்குள்ளேயே அ அ சுத்திக்கிட்டு இருப்போம். ம். ஸோ அது ஒரு 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 தெளிவுங்கிறதே இருக்காது. ம். பட் இப்போ அந்த மாரி இல்ல. ம். நம்மளுக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து நல்லா பூஸ்ட் ஆயிருக்கு. ம். அதுக்கு தகுந்த மாரி எல்லாத்தையும் நம்ம பிளான் பண்ணி செய்றோம். ம். ஸோ பிளான் பண்ணி ஒவ்வொன்னையும் நம்ம எக்ஸிக்யூட் பண்றதுனால, அது வழியா ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் லைஃப்ல கிடைச்சிட்டு இருக்கு சார். ம். ஆ, ஆ, வீட்லயும் சரி, ஆஃபீஸ்லயும் சரி, ம். ஆ, என்னுடைய நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுலயும் சரி, ம். முக்கியமா மெமரி கெப்பாசிட்டி சார். ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் மறந்துடுவேன். ம். அப்புறம் சட்டு சட்டுன்னு கோவம் வந்துடும். ம். இப்போ அதெல்லாம் வந்து சுத்தமா இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. ஆனா வந்து நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. ம். அதே மாதிரி கோவம்ங்கிறது வந்து சுத்தமா குறைஞ்சிருச்சு சார். ம். பொறுமையா எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்றதுக்கு உண்டான தெம்பு வந்துச்சு. ஒரு ம். தைரியம் வந்துச்சு. ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ம். ஸோ எதையும் ஒரு கை பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரியான மனநிலைமைக்கு வந்துட்டோம். அதுக்கு முக்கியமான காரணம் நீங்க தான். தேங்க் யூ உங்களுக்கு சார். தான் நான் நன்றி சொல்லணும். ம். ஸோ இதுதான் சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட ஒவ்வொரு ஆக்ஷனையும் வந்து பிளான் பண்ணிட்டு, ம். வித் எனர்ஜியோட, கான்ஃபிடன்ஸ் லெவலோட ஒவ்வொரு விஷயத்தையும் நான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கேன். ம். எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருக்கு. சூப்பர் சார். இப்போ ஆமாங்க. உங்களுக்கு இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணி ஜர்னி ஆரம்பிச்சு கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்கும்போது, ஒரு குறிப்பிட்ட நாள்ல வந்துட்டு உங்களுக்கு உங்கள் முகம் மாற்றம்ங்கிறத நீங்க பார்த்துருப்பீங்க. ஆமா சார். ஒரு 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 அதான் பாருங்களேன், இந்த எல்லாருமே கேட்பாங்க ஃபர்ஸ்ட்டு. சோர்வா சுத்திட்டு இருப்பேன். ம். இப்போ வந்து எல்லாத்துக்கும் ஒரு சின்ன அட்வைசர் மாரி ஆயிட்டேன். ம். அவங்க எல்லாம் கேட்குறாங்க, என்ன ஆச்சு? நீ ஏதோ டிஃப்ரெண்ட்டா தெரியுது. நீ வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்க. ம். ஆம், அ ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு 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 சந்தோஷம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு ஃபேஸ்ல. ம். அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் சொல்றாங்க. ம். மத்தபடிக்கு அ அ எனக்கு ஃபர்ஸ்ட் எல்லாம் பிம்பிள்ஸ் நெறையா வரும் சார். ம். இப்போ அதெல்லாமே நல்லாவே கண்ட்ரோல் ஆயிருக்கு. ஒண்ணும் இல்ல இப்போ. சூப்பருங்க. அதே மாரி அ எனக்கு நான் வந்து என்னோட என்னோட கண்ணாடிய பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் எல்லாம் கோவம் வரும். ம். இப்போ கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கு. ம். சரி, உன்னாலயும் முடியும். நீயும் சரியான பாதையில போயிட்டு இருக்க. சரியா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த விஷயம் இப்பதான் நடந்திருக்கு சார். என்னோட லைஃப்லயே வச்சு ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஜேர்னி ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த கான்ஃபிடன்ஸ் லெவல்லாம் பூஸ்ட் ஆயிருக்கு. ம். ஆமாங்க. ஓகேங்க. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுடைய தூக்கம், உங்களுடைய மனம், மகிழ்ச்சி இந்த 2 விஷயத்த பத்தி சொல்லுங்க. சரிங்க சார். கிளாஸுக்குள்ள வரதுக்கு முன்னாடி, பேரின்ப வாழ்க்கை அப்படிங்கிற விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தூக்கம்ன்றது எப்படி இருந்துச்சு? இப்ப எப்படி இருக்கு? ஏன்னு கேட்டா, என்கிட்ட நெறைய பேர் வந்து இந்த தூக்கத்த பத்தி பேசிட்டே இருப்பாங்க. சரிங்க சார். சார் நான்லாம் நிம்மதியா தூங்கியே வந்துட்டு பல மாசம் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. கரெக்ட், கரெக்ட். நைட் வந்து 2 மணி, 2:30 மணி ஆகி கூட தூக்கமே வராது சார். தூங்கலாம்னு ட்ரை அதேதான் பண்ணுவேன். சார். என் தூக்கம் கேஸ்லும் வராது. அப்படிதான் இருந்துச்சு. ம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, ம். என்ன பண்றதுன்னு தெரியாது. ம். ஒண்ணா இதுக்குள்ள போயிருவோம். மொபைலுக்குள்ள போயிருவோம். ம்.
அப்பவும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. ம். ஏன்னா தெளிவு இல்ல. இத ம். பண்ணணுமா வேண்டாமா? ம். ஃபுல்லா சோசியல் மீடியாக்குள்ள மூழ்கி கிடக்கிறது. ம். நைட்டு கண்ண முழிச்சு அதை பார்த்துட்டு இருந்தா அப்புறம் எப்பங்க தூக்கம் வரும்? தூக்கமும் வராது. ம். பேய் மாதிரி சுத்திட்டு இருப்பேன். ம். அப்புறம் இந்த ஜேர்னிக்கு வந்ததுக்கு அப்புறம் ம். ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பிளான் பண்ணி செய்யறதுனால, பிளஸ் நீங்க வந்து நிறைய டெக்னிக்கலா சொல்லி கொடுத்தீங்க. ம். ஸோ அந்த டெக்னிக்கெல்லாம் ஃபாலோ பண்றதுனால ம். எனக்கு வந்து தூக்கங்கிறது வந்து சூப்பரா வந்திருக்கு. இப்போ நான் ஆன் டைமுக்கு நான் தூங்கிடுவேன். மேக்ஸிமம் 10 சார். ம். மார்னிங் ஏர்லி மார்னிங் எந்திரிக்கணுங்கிறதுக்காகவே மேக்ஸிமம் 10க்கெல்லாம் நான் தூங்கியிருப்பேன். ம். அது மட்டும் இல்லாம எனக்கு என்னோட ஃப்ரெண்டு வந்து யோக நித்ரான்னு சொல்லிட்டு ஒரு பயிற்சி சொல்லி கொடுத்தாரு. ம். ஸோ அதையும் நான் கடைபிடிக்கிறேன். ம். சம்டைம்ஸ் வந்து உண்மையாலுமே ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது வந்து எல்லா சமயம் இல்லாமல்லாம் இருக்காது சார். ம். கண்டிப்பா இருக்கும். ஆனா அதை எப்படி ஹேண்டில் பண்றோங்கிற யுக்தியை வந்து எப்போ கைக்கு வரும்னா அந்த கான்ஃபிடன்ஸ் வரும்போது தான், உங்களால முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் வரும்போது தான் வரும். அது வந்து எனக்கு இந்த ஜேர்னி வந்ததுக்கப்புறம் ம். எனக்கு அது நிறையாவே வந்துச்சு. ம். ஸோ அதனால அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது மட்டும் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும். பட் ஸ்டில் அந்த 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 சமயத்தில் என்ன நானே ஆசுவாசப்படுத்திட்டு சரி உன்னால முடியும்னு சொல்லிட்டு ம். நான் ஒரு சில ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு நான் தூங்கிடுவேன். ம். நல்ல ஆழ்நிலை தூக்கம் போகும். ம். காலையில் ஆன் டைமுக்கு எந்திரிச்சிருவேன். 6 இல்லை முன்னாடி 6:30 ம். அந்த 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 டைமுக்கு எந்திரிச்சிருவேன். ம். எந்திரிச்சு கொஞ்சம் வாக்கிங் போகிறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, இது எல்லாமே பண்ண ஆரம்பிப்பேன். ஃபர்ஸ்டெல்லாம் வந்து நினச்சிட்டு இருப்பேன் இதெல்லாம் செய்யணும்னு. ம். இப்போ ஒவ்வொன்றையும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ம். அதுதான் டிஃப்ரென்ஸ். ஜேர்னிக்கு முன்னாடி நினைக்கிறதோட சரி, ம். இப்போ வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இன்னொன்னுங்க, இப்போ ஜென்ரலா வந்து கிளாஸ்க்கு வரதுக்கு முன்னாடி ஒரு பர்சன் வந்து என்கிட்ட கால் பண்ணுவாரு. சரிங்க சார். சம்திங் வந்து டிஸ்கஸ் பண்ணுவாரு. அந்த மாதிரி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஓகே. அதுல வந்துட்டு பொதுவாக பேசப்படும் ஒரு விஷயங்கிறது, மனிதர்கள் கூட வந்துட்டு பழகும்போது வந்து நிறைய வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்குங்க. ம். நான் நல்லது தான் சொல்றேன், நல்லது தான் செய்றேன். பட் அது ஏத்துக்க மாட்டேன்றாங்க. எக்ஸாக்ட்லி சார். நீங்க சொன்னது 100% கரெக்ட். என்ன அப்படின்னா, ம். நான் வந்து அதேதான். வீட்ல சொன்னாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னாலும் சரி, நம்ம பேசுறது வந்து எடுபடாது. அப்போ முன்னாடி. ம். அப்போ முன்னாடி. ம். இப்பெல்லாம் வந்து எல்லா அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அந்த சமயத்துல அப்படியே அருவி மாதிரி கொட்டுது. நம்ம அந்த விஷயத்த பேசும்போது ஆணித்தனமா பேசுறோம், வித் கான்ஃபிடன்ஸ் லெவலோட பேசுறோம், ம். ரொம்ப நம்பிக்கையோட பேசுறோம். ம். அப்படி பேசும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, டேய் எப்புட்றா இப்படியெல்லாம் பேசுற அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. ம். என் ஃப்ரெண்ட்ஸே சொல்றாங்க. ம். அப்புறம் எனக்கு புதுசா ஒரு 2, 3 ஃப்ரெண்ட்ஸ் அமைஞ்சிருக்காங்க சார். அவங்க வந்து என்னோட இந்த வார்த்தைகளை கேட்கறதுக்குன்னே அவங்க வந்து என்கிட்ட கால் பண்ணுவாங்க. நீ பேசினா நல்லா பாசிட்டிவா பேசுற ம். அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பிரச்சனையை கொஞ்சமா இறக்கி வைப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 4, 5 பிட்டு போடுவேன். அது வரும். அப்படியே அந்த ஸ்பாட்ல வரும். ஸ்பான்டேனியஸா வரும். ம். ஒரு சில சமயம் திருக்குறள் வரும். ம். அதே மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சார். அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க வேலை செய்யற இடத்துல எனக்கு ஒரே டார்ச்சரா இருக்குதா அப்படின்னு சொல்லுவாங்க. ம். அப்புறம் வந்து நிறைய எனக்கு வந்து சுத்தி நடக்கிறதெல்லாம் வந்து பார்த்தா எல்லாம் துரோகம் பண்ற மாதிரியே இருக்குன்னு சொல்லுவாங்க. ம். அதுக்கு எனக்கு இந்த அடிக்கடி நினைவுக்கு வர ஒரே திருக்குறள் இது ஒண்ணுதான். இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல. அந்த மாதிரி. ம். அதாவது உனக்கு என்னதான் ஒருத்தர் வந்து கெட்டது செஞ்சிட்டாலும் நீ அவர் வந்து கூனி குறுகி போற மாதிரி ஒரு நல்லது செஞ்சிரு. ம். என்ன அவங்க கெட்டது செஞ்சிருந்தாலும் சரி, இல்ல என்ன உன்னை டார்ச்சர் பண்ணியிருந்தாலும் சரி, ம். நீங்க அவருக்கு வந்து திருப்பி நீ வஞ்சகம் நினைக்காம கோவப்படாம அவருக்கு ஒரு நல்லது செஞ்சுட்டு அப்படின்னா, ம். அடைச்சா இவ்வளோ பண்ணியும் இந்த பையன் வந்து நல்லது நம்மளுக்கு செய்யறானே அப்படின்னு ஒரு மாதிரி வெக்கப்பட்டு கூனி குறுகி போயிடுவாங்க. அப்படிங்கிறது தான் இந்த திருக்குறள் பறைசாற்றுது. ஸோ இந்த மாதிரி இப்போ இன்ஃபேக்ட் நான் திருக்குறள் புக்கு வேற வாங்கி வச்சிருக்கேன் சார். அப்பப்போ படிக்கிறேன். எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம். ஸோ அந்த மாதிரி இப்போ நான் சொல்ற விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ஆழமா எடுத்துக்கிறாங்க மக்கள். ஃபர்ஸ்ட் அப்படியெல்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் உளருவேன். நான் பேசுறதுக்கே தடுமாறுவேன். என்ன பேசுறதுன்னு தெரியாது. ஃபர்ஸ்ட் வந்து அதான் பாருங்களேன், தனக்குள்ள அந்த தன்முனைப்பு இல்ல வந்து என்ன சொல்றது, அந்த நம்பிக்கை எதுவுமே இருக்காது. தன்னம்பிக்கை எதுவுமே இருக்காது. அப்படியே போற போக்குல போயிட்டு இருந்தோம். அதனால எதுவுமே பேசுறதுக்கும் வராது, கூச்சப்பட்டுக்குவோம். இப்ப அதெல்லாம் தெரிஞ்சாச்சு சார். தெரிஞ்சிட்டு இப்போ ஒரே தாரக மந்திரம்,
முடியும், முடியாத சமயத்துல முடியறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு போய்க்கிட்டே இருக்கும். மீதி நம்மளுக்கு வந்து அடி விழுந்துச்சுனாலும் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அந்த அந்த மனநிலை வந்துடுச்சு. அதுதான் மெயின் பாயிண்ட் சார். அக்செப்டன்ஸ் வந்து நிறைய பில்ட் ஆயிடுச்சு. ஸோ எல்லா இடத்துலையும் நம்ம வந்து 100% சக்ஸஸா இருப்போம்னு சொல்ல முடியாது. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கண்டிப்பா இருக்கும். அந்த டவுன் ஆகும்போது, அதாவது இன்னொரு வார்த்தை கூட எனக்கு ஞாபகம் வருது. என்னோட 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 மூத்த அண்ணா ஒருத்தர் இருக்காரு. அவர் சொல்லுவார், ஆன்மீகவாதி அவர் சொல்லுவாரு, அதாவது வீழ்றது வந்து தப்பு இல்லை, வீழ்ந்ததுக்கு அப்புறம் திரும்பி எந்திரிக்காததான் தப்பு அப்படின்னு சொல்லுவார். ஸோ நீ வந்து டிஃபீட் ஆயிடுச்சு இல்ல வந்து தோத்துட்ட, ஒன்றும் தப்பு இல்லை, மறுபடியும் எந்திரிச்சு ஓடணும். அப்படி இருக்கிறவன் தான், அப்படி இருக்கிறது தான் ரைட்டு. எந்திரிச்சு ஓடாம தோத்துட்டோன்னு படுத்துட்டேன்னா அவ்வளவுதான், முடிஞ்சது உன் கதை, அதோட சொல்லி முடிஞ்சு. ஸோ வீழ்வது தவறு இல்லை, வீழ்ந்து மறுபடியும் எந்திரிக்காம இருக்கிறது தான் தப்புன்னு சொல்லுவார். ஸோ அந்த வகையில என்னதான் டிஃபீட், டவுன் சுச்சுவேஷன் வந்துச்சுனாலும் இல்ல ஏதாச்சும் ஒரு சிக்கல் வந்துச்சுனாலும் பொறுமையா ஓகே, இப்போதைக்கு இது ஆஸ் இட் இஸ் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்குவோம், வெயிட் பண்ணுவோம், நம்மளுக்கு இதுக்கு உண்டான சொல்யூஷன் கண்டிப்பா கிடைக்கும். நம்ப அதுக்கு நம்பிக்கை தான் சார் 100%. நம்ப அதுக்கு உண்டான சொல்யூஷன் கிடைச்சிட்டே இருக்கு. ஆமா. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இது கஸ்டமர் நான் வந்துட்டு ரிவீல் பண்ற விஷயம். இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறது 2025ஆம் ஆண்டு ஜூன் மாசம் 1ஆம் தேதி பேசிட்டு இருக்கோம். ஆமாங்க சார். இப்போ சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பழைய வீடியோக்கெல்லாம் எடுத்து போட்டுடுறாரு இவரு. எப்போ வந்துட்டு 3 மந்த் 4 மந்த் பிஃபோரா வந்துட்டு பேசின கண்டென்ட்டை வந்துட்டு திடீர்னு போறாருன்னு சொல்லிட்டு சில பேர்ல கேட்குறாங்க என்கிட்ட. நம்ம இந்த இடத்துல வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்குற ஒரு கிளாரிஃபிகேஷன் என்கிறதுனா, இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறதுங்கிறது ஜூன் மாதம் 2025ஆம் ஆண்டு சண்டே 1ஆம் தேதி பேசிட்டு இருக்கோம். கண்டிப்பா சார். இந்த வீடியோங்கிறது மேபி ஜூன் 2 ஆர் ஜூன் 3ங்கிறது வந்துட்டு அப்லோட் ஆகும். எடிட்டிங் முடிஞ்ச பிறகு அப்லோட் ஆகிடும். சரிங்க சார். ஜர்னியை ஜாயின் பண்ணது உண்மை, ஓகே, ஃபாலோ பண்ணது உண்மை, கண்டிப்பா சார். நீங்க மாற்றங்கள் பார்த்தது உண்மை, இந்த ஃபீட்பேக் கொடுத்தது உண்மை, ஆஃப் கோர்ஸ் 100% எல்லாமே உண்மை. பட் பிரச்சனை என்னன்னா, இதை பார்க்குறவங்களுக்கு அந்த இது உண்மைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியறது இல்லை. இது மேனிபுலேஷன் நினைச்சுக்கிறாங்க. ஒருத்தர் என்ன பண்ணாரு, என்கிட்ட கால் பண்ணி கேட்டாரு, சார் நீங்க ஏதோ சம்திங் வந்து அவங்களுக்கு 2000 3000 அமௌண்ட் நீங்க கொடுத்துட்டு வரீங்க சார், அதனால வந்துட்டு பேசுறாங்க. அதாவது தவறான மைண்ட் செட் இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி தான் தோணும் சார். நம்ம அவங்கள பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டியதில்லை. நம்மளை சுத்தி நல்லபடியா பாசிட்டிவா நம்ம பேச்ச கேட்கற மாதிரி இல்ல நம்மளுக்கு இசைஞ்சு போற மாதிரி ஆட்கள் நிறைய இருக்காங்க. எனக்கு இன்னொரு வேர்டு கூட ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா, தொழுவார் பலர் இருக்க துளைந்தாரின் நினைவதற்குன்னு சொல்லிட்டு ஒரு 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 கவிதையோ அது ஒரு பழமொழியோ என்னன்னு தெரியல, யாரோ சொல்லி எனக்கு கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது தொழுவார் பலர் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா சார், உங்களை ஃபாலோ பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ தொலைஞ்சு போனவங்களையோ இல்ல உங்களை வந்து ஏசினவங்களையோ பத்தி கவலை வேண்டியதே இல்லை. ஒருத்தர் உங்களை ஃபாலோ பண்றதுக்கு இருந்தாலும் போதும், அவருக்கு உண்டான நல்ல விஷயங்கள் நீங்க செஞ்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம். அதுக்கு உண்டான பெனிஃபிட் வந்து இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கண்டிப்பா கொண்டு வந்து கொடுக்கும். சூப்பர் சார். ஸோ அந்த மாதிரி நம்ம அவங்கள பத்தி நம்மளுக்கு கவலையே இல்லை சார். நாம ரைட்டா இருக்கோம், சரியான பாதையில போயிட்டு இருக்கோம், மக்களுக்கு வந்து சரியான நல்ல விஷயங்களை போதிச்சுட்டு இருக்கோம். அது நம்மளுக்கு தெரியும் 100%. நமக்கு மேல இருக்கிற ஆண்டவனுக்கும் தெரியும் 100%. அது மட்டும் போதும், யாருக்கும் நிரூபணம் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. ஓகேங்க. அதான் சொல்லுவாங்க இல்லைங்களா, ஊர்வாய மூட முடியாது, 4 பேர் 4 விதமா பேசதான் செய்வான். ஆனா நம்மளுக்குன்னு நல்லது நினைக்கிறவங்க, நம்ம கூட வரவங்க, நம்ம கம்யூனிட்டியை பில்ட் பண்றவங்க நிறைய இருப்பாங்க. அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு போய்கிட்டே இருக்கணும் சார். அவ்வளவுதாங்க. ஆனா இன்னொரு விஷயம் சார், இப்போ இந்த கிளாஸ்ல நீங்க ஜர்னி ஆரம்பிச்சு ஒரு 30 நாள் 40 நாள் 50 நாளா போயிட்டு இருக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம டைரக்டா பேச முடியாத சில நல்ல விஷயங்கள் லைஃப்ல நடந்துச்சு உங்களுக்கு. ஆமாங்க. பட் அந்த நல்ல விஷயங்கள் உண்மைதான் ஆக்சுவலா. ஏன்னா இதை நம்ம வெளியும் சொல்ல முடியாது ஃபர்ஸ்ட் விஷயம். செகண்டாங்கிறது இது நமக்குள்ள மட்டும் தான் இருக்குமே. இது கண்டிப்பா சார். இப்போ திடீர்னு நாளைக்கு யாராவது ஒருத்தர் வந்து கிளாஸ் கரெக்டா பேசும்போது கரெக்டா அந்த கவலை கத்திட்டே இருக்கும். கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டு சார் அவர் ஏதோ வந்து பேசினாருனாங்க சார் கேட்பாங்க என்கிட்ட. கண்டிப்பா. இல்லைங்க அது அவருடைய பர்சனல் இது, பட் அது நடந்துச்சு, அது உண்மைதான், அது வந்து பேச முடியாதுங்க இப்போதைக்கு.
கரெக்ட்டுங்க சார். பட் நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த ரிமைண்ட் பண்ணி சொல்றதுக்காக மட்டும்தான் வந்து அதை நம்ம சொன்னமே தவிர சரிங்க. அது என்னன்னு சொல்லி எக்ஸாக்ட் சொல்ல முடியாது. ஏன்னா அது அவருடைய கண்டிப்பா. பிரைவசியை சொல்ல முடியாதுங்க அதெல்லாம்ன்றாங்க. கண்டிப்பாங்க சார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கே உங்க லைஃப் நடந்திருக்குது. இனிமேலும் நடக்க கண்டிப்பா இருக்குங்க. சார். ஆமா. ஆனால் நீங்க இன்னும் வந்துட்டு அடுத்தடுத்த ஸ்டேஜ்ல வந்து நிறைய விஷயங்கள் நீங்க பாப்பீங்க லைஃப்ல. கண்டிப்பா சார். ஆனா அப்போ ஒரு கேள்வி கண்டிப்பா வந்துடும். எல்லாரும் வந்து இதை வந்துட்டு ஃபாலோ பண்ணலாம் இல்லையான்ட்டு. ஆமாங்க. ஆனா எல்லாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. சரிங்க சார். ஒவ்வொருத்தர் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட்டா எனக்கு என்ன வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. ம், ம். இப்போ நான் வந்துட்டு பான்னு பார்த்தா இப்போ நான் வந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணோம்னா எனக்கு வந்துட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் போறாங்களே தவிர ம். 30 நாள் கழிச்சு இந்த மாதிரி இருக்குப்பா 50 நாள் கழிச்சு மாதிரி இருக்குன்னு கேட்கவே மாட்டாங்க. சரிங்க சார். அதான் சார், உணர்ந்து பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் அதனுடைய உண்மைத்தன்மை என்னன்றது தெரியும். ம். ஜஸ்ட் இது இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ, எனக்கு இது கிடைக்குமோ அது கிடைக்குமோன்னு எதிர்பார்ப்போட வரவங்களுக்கு அது நடக்காது. இன்ஃபேக்ட் வந்து அவங்க வந்து அந்த அந்த டவுட்லயே, அதாவது நடக்குமோ நடக்காதோங்கிற டவுட்லயே அவங்க லைஃப் வந்து போயிட்டு தான் இருக்கும். அவங்களுக்கு எதுவும் அவ்வளோ பாசிட்டிவா எதுவும் நடக்காது. அப்போ அவங்க மறுபடியும் இதை வந்து தவறாதான் சொல்லுவாங்க. ஸோ அவங்கள பத்தின நினைப்பே நம்மளுக்கு வேண்டாம். நீங்க 100% சொல்லுங்க. ஒரு ஆசானா இருந்து இந்த விஷயத்த நான் போதிக்கிறேன், இதெல்லாம் நான் பார்த்திருக்கேன், எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் பார்த்த விஷயத்த உங்களுக்கு எடுத்து சொல்றேன். யான் பெற்ற இன்பம் பெருக வையகம்ங்கிற கான்செப்ட்ல நான் சொல்லிட்டு இருக்கேன். எடுத்துக்கிறதும் எடுத்துக்காதது உங்க இஷ்டம்ப்பா. நீ செஞ்சு பார்த்தாதான் உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இது வரும் அப்படிங்கறத நீங்க சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் சார். அவ்வளவுதாங்க சார். ஆமாங்க. ஆனா ஒண்ணுங்க, இந்த ஜர்னியை ஃபாலோ பண்ணா டெஃபினெட்லி லைஃப் நல்லா இருக்கும் சார். இது மட்டும் நான் வந்து 100% சார். 1,00,00,000% நான் உறுதியா சொல்லுவேன். 100% சார். கரெக்ட். அதான் நான் சொல்லிட்டேனே. நீங்க சொல்றது 100% ட்ரூ சார். ஆனா ஃபாலோ பண்ணணும். கண்டிப்பா. ஏன்னா ஒரு பர்சன் சார், ஐ திங்க் ஏஜ்ங்கிறது பெரிய ஏஜ் தான். சரிங்க சார். அவர் என்கிட்ட பேச இன்னொரு சொன்னாரு, எனக்கு இவ்வளவு ஏஜுங்க இப்போ, பட் அன்பார்ச்சுனேட்லி எனக்கு அப்போ கிடைக்கல சார். என்னுடைய சின்ன வயசுல கிடைக்கலைங்க சார். இது என்னாரு இப்பதான் வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டேன், இப்பதான் வந்து கிடைக்குது சார்னாரு. நான் சொன்னேன், சரிங்க சார், உங்களுக்கு இப்பயாச்சும் கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் சார். இன்னும் எத்தனையோ பேருக்கு வந்துட்டு கடைசி வரைக்கும் கிடைக்காம வந்துட்டு உலகத்தை விட்டு போயிடுறாங்க சார். நான் அது உண்மைதான். இப்போ ரொம்ப சிம்பிளா சொல்றேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சில பேர் செத்துருப்பாங்க, நிறைய பேர் செத்துருப்பாங்க இன்னைக்கு. ஆமாங்க சார். அப்போ செத்தவங்க எல்லாம் அந்த ஜர்னியை வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருந்து செத்தாங்கன்னு கேட்டா கண்டிப்பா கிடையாதுங்க. கண்டிப்பாங்க. ஃபாலோ பண்ண முயற்சிகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. பட் ஃபாலோ பண்ணும்போதே இறந்துட்டாங்க. சரி, ஏன் இறந்துட்டாங்கன்னா ஆயுள் முடிஞ்சு போச்சு. வயசுங்கிறது வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஆயுள் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கும் இல்லைங்களா? கண்டிப்பா சார். ஒரு 75 வயசு 82 வயசு சம்திங் இருக்கும் இல்லைங்களா? அந்த ஆயுள் அங்க முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபாலோ பண்ண டைம் இல்லைங்க. கண்டிப்பா சார். சரிங்களா? அதான் கல்வி கரையில கற்பவர் நாள்ல சொல்லுவாங்க. இதை பத்தி பேச ஆரம்பிச்சா அது போயிட்டே இருக்குங்க. 2 மணி நேரம் 10 மணி நேரம் பேசணும், டைம் பத்தாதுங்க. சோ தொடர்ந்து டச்லயே இருங்க சார். நிறைய வந்து நம்ம கண்டிப்பா சார் இருக்கு. கண்டிப்பா. ஏன்னா அதாவது என் லைஃப்ல ஒரு மாதிரி இருட்டான சூழல்ல இருந்த என்னைய வந்து மீட்டு கொண்டு வந்தது நீங்க தான் சார். அது என்னன்னு தெரியல, தெய்வாதீனமா ஏதோ உங்ககிட்ட நான் பேச போய் உங்களுடைய கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணேன். அது வந்து என்னை வேற லெவலுக்கு என்னை கொண்டு போகுது என்னோட லைஃப்ல. அதுக்கு முக்கியமான காரணம் நீங்களா தான் இருப்பீங்க சார். ரொம்ப ரொம்ப நன்றி. ஆத்மார்த்தமா என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார். ஓகேங்க. அதாவது எனக்கூட பாத்தீங்கன்னா புனித ஆத்மாக்கள்னு சொல்லிட்டு சில விஷயம் சொல்லுவாங்க. சரிங்க சார். அந்த புனித ஆத்மாக்கள்ன்றது பாத்தீங்கன்னா ஆத்மாக்கள்ன்றவங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷத்துல அட்லீஸ்ட் ஒரு 10 பேர் வந்துடுறாங்க. சரிங்க சார். ஓகே. இப்போ நான் ஜர்னி ஆரம்பிச்சு ஒவ்வொரு வருஷமா பாத்தீங்கன்னா லிஸ்ட் எடுத்துட்டு இருப்பேன். இத்தனை வருஷத்துல ஐ மீன் இந்த வருஷத்துல வந்து இந்த பர்சன் வந்தாரு. சரிங்க சார். எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு கண்டிப்பா 10 பேர் வந்துடுறாங்க. இப்ப 2025 பாத்தீங்கன்னா இப்ப 6வது மாசம் போயிட்டு இருக்கு இல்லைங்களா? சரிங்க. இப்பயே பாத்தீங்கன்னா 7 பேர் வந்துட்டாங்க. சரி, சூப்பர். நீங்க தான் 7வது. ஓகே. இன்னும் 3 பேர்ன்றவங்க ஃபியூச்சர்ல வர இருக்காங்க. நீங்க வெரி லக்கி சார். நீங்க வெரி லக்கி. ஓகே சார். ஏன்னா ஒரு சோல் மட்டும் சொல்லுவாங்க. சரிங்க சார். எந்த ஒரு என்ன சொல்றது, மைண்ட்ல வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம நல்லா வந்து பழகுவாங்க. அந்த 10 பேர்ன்றவங்க வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு காட் கிஃப்ட் தான் எனக்கு தெரிஞ்சு.
கண்டிப்பா சார். ஏன்னா 100%. நம்மள புரிஞ்சுக்குவாங்க மெயின் விஷயம். புரிஞ்சுக்கிட்டு கோஆப்பரேஷன் குடுத்து கரெக்ட்டா வந்துட்டு ஃபாலோ பண்ணுவாங்க. கண்டிப்பா சார். நம்ம ரிசல்ட் சொல்லுவோம். இந்த ரிசல்ட் அங்கருந்து உங்களுக்கு கிடைக்கும் சார்ன்னு சொல்லிட்டு. ம். அந்த ரிசல்ட்ட அவங்க ஃபீல் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நம்மளுக்கு சொல்லுவாங்க. ஆமாங்க நீங்க சொன்னது உண்மைதாங்க. எக்ஸாக்ட்லி சார். ஆனா என்ன இந்த 10 பேர் தாண்ட மாட்டேன்றாங்க. 10னா 10 பேர் தான் நிக்கிறாங்க. கண்டிப்பா தாண்டுவாங்க சார். நீங்க நம்பிக்கை வைங்க. கண்டிப்பா உங்களுக்கு நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வருவாங்க. சரி ஓகேங்க சார். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா சார். இன்னும் நீங்க ஃபாலோ பண்ண அந்த 6 மந்த், 1 இயர்லாம் போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, சரிங்க சார். இன்னும் சில குட் நியூஸ் அங்க நீங்களும் இன்ஃபார்ம் பண்ணி சொல்லுவீங்க. 100% சார். கரெக்ட். இது நடக்கும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணா நடந்துச்சுங்க சார்ன்னு சொல்லிட்டு. சூப்பர் சார். ம். சரி ஓகேங்க சார். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா டச்லயே இருங்க சார். சரிங்களா? கண்டிப்பாங்க சார். ரொம்ப நன்றிங்க சார். ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.